செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். இன்றைய காணொளியில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இந்த தமிழகத்தின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணம் தொடர்பாக தமிழக அரசு காட்டிய மெத்தனத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்ன மெத்தனம் காமிச்சுது அப்படின்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மரணம் இருக்கு, அவர்களுக்கு த்ரெட்டன் இருக்கு அப்படின்ற விஷயத்த எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்படி எச்சரிக்கை பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறை உடனடியாக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கணும். ஆனா கொடுக்காம இப்போ அவருடைய மர்டர் நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு த்ரெட்டன் இருந்துச்சு, நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னோம், அவர் செக்யூரா இல்ல அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அபத்தமானது அப்படின்ற விஷயத்த நம்ம முதலமைச்சருடைய கவனத்துக்கு தான் கொண்டு போகணும். திரு மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு, நான் விரைவா நடவடிக்கை எடுப்பேன், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது விசாரணையை விரைவாக நடத்தி அது அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தருவேன். எப்படி முதலமைச்சர் அவர்களே நீங்க தண்டனை வாங்கி தருவீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. உங்க அதிகாரம் லெஜிஸ்லேச்சர், உங்களுடைய சட்டம் சார்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீதிமன்றத்துல காட்ட முடியாது. நீதிமன்றம் தான் விசாரணை பண்ணக்கூடிய முழு அதிகாரம் இருக்கு. அந்த நீதிமன்றம் விரைவாக இந்த வழக்கை நடத்தணுமா, அல்லது இந்த சம்பந்தப்பட்ட நீங்க பிடிச்ச இந்த வழக்கு தொடர்பாக 11 பேரை நிறுத்திருக்கீங்க, இன்னும் கூடுதலா சில பேரை அரெஸ்ட் பண்றீங்க, அவங்களெல்லாம் நீதிமன்றத்துல நீங்க போய் சரண்டர் கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் அவங்கள உடனே குற்றவாளி என்ற பார்வையில பார்க்காது. அவங்க தரப்பு நியாயத்தை கேட்காம உடனே தூக்கி தூக்குல போட்டுற மாட்டாங்க. எந்த வகையில நீங்க விரைவா நடவடிக்கை எடுப்பீங்க? நீங்க விரைவா நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்தீங்கன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தில் அவருக்கு த்ரெட்டன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா, அப்போ உங்ககிட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அவங்களுக்கு ஆர்டர் போடுற அதிகாரம் உங்ககிட்ட இருந்துச்சு. நீங்க அவருக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுங்க, அவரை தொடர்ந்து கண்காணிங்க, தொடர்ந்து பாதுகாப்புல இருக்க வைங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் பாதுகாப்பு. ஆனா அதை விட்டுட்டு இப்போ சொல்றீங்க குற்றவாளிகளுக்கு நான் விரைவா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க என்ன ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுடைய தலைவரா, ஜட்ஜா? சொல்லுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றது மக்களுக்கு தெரியும், சட்டம் தெரிந்த அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். ஆனாலும் மக்களை ஒரு ஏமாற்று வேலையா தான் நீங்க சொல்ற இந்த கருத்து. விரைவாக நாங்க நடத்துவோம், உங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேகமா நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாலும், நீங்க ஃபாஸ்ட் ட்ரையல் நடத்துறதுக்கு கேட்டாலும் நீதிமன்றத்துல குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல என்ன சொல்லுவாங்க, நாங்க இந்த தப்புல இன்வால்வ் ஆகல, இந்த குற்றத்துல நாங்க இன்வால்வ் ஆகல, நாங்க நிரபராதிகள், இந்த போலீஸ் எங்க மேல பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து அவங்க எவ்வளவு தூரம் ட்ரையல் கொண்டு போய் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம். உண்மையிலேயே உங்க குற்றவாளிகள் உங்க தரப்பு ப்ராசிக்யூஷன் தரப்பு சரியான ஆதாரங்களை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அது இல்லாம எப்படி நீங்க தண்டனை வாங்கி தருவீங்க? உங்களுடைய நாலேஜுக்கு வந்தும் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்க உங்க அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்க உங்க அதிகாரம் இல்லாத நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்குட்பட்ட அந்த இடத்துல இருக்கின்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்க தண்டனை வாங்கி தருவீங்க வேகமா? அதையும் மக்களுக்கு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலைன்னா இந்த வார்த்தை ஒரு பசப்பு வார்த்தை தான். மக்களை இந்த நேரத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தில் மக்கள் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அவங்க கட்சிக்காரங்க அதிர்ச்சியில இருப்பாங்க, அவங்க சமூகம் சார்ந்த மக்கள் அதிர்ச்சியா இருப்பாங்க. அவங்களை கூல் பண்றதுக்கான பதில் தானே தவிர உங்களுடைய பதில் இது இந்த மாதிரி ஒரு நிலைமை அடுத்த ஒரு தலைவருக்கு வரக்கூடாது. ஒரு கட்சியோட லீடருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? நீங்க யோசிக்கணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. யோசிக்கணும்னா நாங்க யோசிக்காம ஆட்சி நடத்துறோம் அது கிடையாது. நீங்க உங்களை பத்தி தப்பா பேசுனேன், உங்களை பத்தியும் உங்களுடைய மகன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தியும் தொடர்ந்து தப்பா பேசிட்டே இருந்த சவுக்கு சங்கரை ஒரு நாள் மாட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்து கரெக்டா பெண்களை பத்தியும் ஏடிஜிபி பத்தியும் தப்பா பேசின உடனே தூக்கி உள்ள வச்சீங்க, கூடவே சேர்த்து கையையும் உடைச்சிட்டீங்க. அதுல கரெக்டா இருந்த நீங்க இவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே த்ரெட்டன் இருக்குன்னு தெரிஞ்சியும் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுக்காத போனதுக்கு காரணம் என்ன? இப்ப நான் ஃபாஸ்டா ட்ரையல் நடத்துவேன்னா ஃபாஸ்டா ட்ரையல் நடத்துறதுக்கு நீங்க யாரு? ஹைகோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டா,
இல்ல ட்ரையல் கோர்ட்டா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா? நீங்க கவர்மெண்ட் தரப்புல என்ன சொன்னாலும் நீதிமன்றம் நீதியை நிலைநாட்ட தான் முயற்சி பண்ணும். நீங்க பிடிச்ச அத்தனை பேரும் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு குற்றவாளின்னு தெரியற வரைக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன டைட் பண்ணாலும் நடக்காது. அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் வழக்கறிஞர்கள் வருவாங்க. தயவு செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து நீங்க தான் முதலமைச்சர். தயவு செஞ்சு மக்களோட சட்டம் ஒழுங்கு நீங்க நல்ல திட்டங்களை கொண்டு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட மக்கள் பாதுகாப்பா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுல நீங்க சிறப்பு கவனம் செலுத்தணும்ன்றதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.